ஹாய் கைஸ், மாங்காய் சீசன் வந்துருச்சு. மாங்காய் சீசன் வந்தாவே ஃபர்ஸ்ட் செய்கிற ரெசிபி இதாக தான் இருக்கும். மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 மாங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சிட்டேன். மதியம் கட் பண்ணி போட்டு அடுத்த நாள் காலையில் நான் தாளிச்சிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வடை சட்டியில் 150 ml எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தோன்னா நம்ம ஊற வச்சிருந்த மாங்காவை போட்டுக்கலாம். மாங்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் சேர நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன். அதையும் இதில் கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி ஊற்றணும் அப்படின்னா தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். புளி ஊற்றி ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த வெந்தயம் கடுகையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஒன்று சேர. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா மாங்காய் வெந்து வரணும். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி. இது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இது தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றத விட வெறும் சாப்பாட்லேயே கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.